ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்க அரவிந்த். Infinix உடைய அடுத்த நோட் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன் Infinix Note 12 இந்த ஸ்மார்ட் போனுடைய லான்ச் ரொம்பவே கூடிய சீக்கிரம் இருக்க போகுது. இதை கன்ஃபார்ம் பண்ற விதமா Flipkartல இந்த ஸ்மார்ட் போனுக்காக ஒரு லேண்டிங் பேஜ் அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ லேண்டிங் பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க. அப்போ மொபைலை பத்தி நாம தெரிஞ்சுக்க வேணாமா? மொபைல்ல என்னெல்லாம் கொடுக்க போறாங்க, எப்போ வரப்போகுது, எப்படி வரப்போகுது, எல்லா டீடைலையும் வீடியோக்குள்ள போய் டீடைலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் Infinix உடைய நோட் சீரிஸ் அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த Infinix நோட் சீரிஸில் 12 மட்டும் இல்லை, 12 Pro இந்த மாதிரியான நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அவங்க கொண்டு வருவாங்க. அப்படின்னாலும் இப்போதைக்கு Infinix Note 12 அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் கிடைச்சிருக்கு. இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இப்போ Flipkartல இந்த ஒரு லேண்டிங் பேஜில் அவங்க ரிவீலும் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த Infinix Note 12 இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லேண்டிங் பேஜில் அவங்க சில விஷயங்களை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் லுக் எப்படி இருக்க போகுது அப்படின்றத அவங்க கம்ப்ளீட்டாக ரிவீல் பண்ணிட்டாங்க. அதில் லுக் இந்த வாட்டி Infinix இப்போ வரக்கூடிய நிறைய பாப்புலர் பிராண்ட்ஸ்க்கான ஸ்மார்ட் போன் கொடுக்குற மாதிரி அந்த ஃபிளாட்டான டிசைன், சைட் ஃப்ரேம் எல்லாம் ஃபிளாட்டான டிசைன்ல தான் இந்த ஸ்மார்ட் போனையும் எடுத்துட்டு வராங்க. ஸோ இப்போ நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் இந்த ஃபிளாட்டான டிசைன் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் போனும் ஒரு ஃபிளாட்டான கர்வ்டு எஜஸோட தான் இந்த ஸ்மார்ட் போனுடைய டிசைன் அப்படின்றது இருக்க போகுது. மொபைலுடைய கலர் ஆப்ஷன் இப்போதைக்கு ஒரே ஒரு கலர், அந்த டார்க் ப்ளூக்கான இந்த ஒரு கலரை மட்டும் தான் ரிவீல் பண்ணிருக்காங்க. மற்றபடி வேற என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்க போகுது அப்படின்றது இன்னும் தெரியல. பட் இந்த டார்க் ப்ளூக்கான கலர் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கு. அண்ட் மொபைலுடைய கேமரா மாடல் லெஃப்ட் சைட் காணதுல ரெக்டாங்குலர் ஷேப்ல தான் இருக்க போகுது. அண்ட் கேமரா மாடல்ல 3 கேமரா இருக்கு அப்படின்றதும் இப்போதைக்கு இந்த ஸ்மார்ட் போனுடைய இந்த ஒரு சின்ன இமேஜ்ல இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷனா கிடைச்சிருக்கு. அண்ட் மொபைலுடைய இந்த ஒரு லுக்ல பின்பக்கம் 3 கேமரா இருக்கு அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுல அந்த பிரைமரி கேமரா என்ன அப்படின்றத அபிஷியலாவே அவங்க சொல்லிட்டாங்க. 108 மெகா பிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. இது அபிஷியலா இப்போ அந்த Flipkartல அவங்க கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த லேண்டிங் பேஜ்ல கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. மற்றபடி சப்போர்ட்டிவ்காக 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரி அந்த 2 யூஷுவலான கேமரா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது. அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா வரும்போது என்ன அப்படின்றத அவங்க ரிவீல் பண்ணல அப்படினாலும் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன செல்ஃபி கேமரா கொடுப்பாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. கண்டிப்பா 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் இந்த ஸ்மார்ட் போன்ல யூஸ் பண்ணுவாங்க. இது அவங்க அபிஷியலா ரிவீல் பண்ணல அப்படினாலும் கண்டிப்பா இதுதான் அபிஷியல் ஸ்பெக்கா இருக்கும். மற்றபடி இந்த கேமராவை தாண்டி இந்த ஸ்மார்ட் போன்ல அடுத்து அவங்க ரிவீல் பண்ணிருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளே என்ன அப்படின்றத ரிவீல் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல Amoled பேனலுக்கான டிஸ்பிளே தான் நாங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதையும் அபிஷியலா இந்த Flipkart லேண்டிங் பேஜ்ல Infinix கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் இந்த மொபைலுடைய டிஸ்பிளே ஒரு Amoled டிஸ்பிளே, பட் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல 6.5 இன்ச்சஸ்க்கான சைஸ்ல இந்த டிஸ்பிளே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ரெஃப்ரெஷ் ரேட் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எதுவுமே அவங்க ஷேர் பண்ணல அப்படினாலும் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் போன்ல 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. ஸோ 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் Amoled டிஸ்பிளே கண்டிப்பா இவங்க லான்ச் பண்ண போற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஒரு சூப்பரான ஃபீச்சர் தான். மற்றபடி இப்போதைக்கு இந்த Amoled டிஸ்பிளே அண்ட் 108 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா அப்படின்ற இந்த 2 விஷயம் மட்டும் தான் இப்போ இந்த Flipkart லேண்டிங் பேஜ்ல Infinix Note 12 ஸ்மார்ட் போன்ல இருக்க போகுது அப்படின்றத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இதை தாண்டி மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பேட்டரி கெப்பாசிட்டி 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் கொடுப்பாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 30 வாட்ஸ் இல்லைனா 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கும். அதே மாதிரி மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது எப்பவும் போல தான் கண்டிப்பா இந்த வாட்டியும் Infinix Snapdragon கூட கம்பைன் பண்ண மாட்டாங்க. MediaTek கூடிய ஒரு சிப்செட்டோட தான் இந்த ஸ்மார்ட் போனை எடுத்துட்டு வருவாங்க. பட் இதுக்கு முன்னாடி Infinix Note 11ல MediaTek கூடிய Helio சீரிஸ்க்கான சிப்செட் எல்லாம் எடுத்துட்டு வந்திருந்தாங்க. பட் இந்த வாட்டி இந்த Infinix Note 12 ஒரு 5G ஸ்மார்ட் போனை தான் கொண்டு வர போறாங்க. அந்த வகையில் Infinix Note 12ல MediaTek கூடிய 5G சிப்செட் Dimensity சீரிஸ்க்கான சிப்செட் இருக்க போகுது. அதுலயும் MediaTek Dimensity 810 அப்படின்ற இந்த ஒரு 7 நானோமீட்டர் சைஸ்ல ஃபேப்ரிகேட் பண்ண ஒரு சிப்செட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. கண்டிப்பா இந்த சிப்செட் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். அண்ட் இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ண போற பிரைஸ் செக்மெண்ட் பார்க்கும்போது 15K கம்மியான பிரைஸ் செக்மெண்ட்ல தான் மோஸ்ட்லி லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் இந்த MediaTek Dimensity 810க்கான சிப்செட்டோட வருது அப்படின்னு பட்சத்தில் இது ஒரு சூப்பரான ஸ்பெசிஃபிகேஷனா கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனுக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கனலாம் இதுல Amoled டிஸ்பிளே இருந்தாலும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கனல் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. அதனால சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கனல் தான் இருக்கும். அண்ட் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இப்போ Infinix கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கண்டிப்பா டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்கும். டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்குமா அப்படின்றது தெரியல. பட் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கண்டிப்பா இருக்கும். அண்ட் SD கார்டுக்கான ஸ்லாட்லாம் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கும். அது போக OS கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போனை Android 12க்கான அந்த அப்டேட்டட் OS ஓடயே எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ அதெல்லாம் எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. அந்த வகையில் Infinix இப்போ நம்ம சொன்ன இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த Infinix Note 12 ஸ்மார்ட் போனை ஒரு அண்டர் 15K பிரைஸ் செக்மெண்ட்டுக்காக எடுத்துட்டு வராங்க அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பா இதுக்கு முன்னாடி Infinix எப்படி அவங்களுடைய ஸ்மார்ட் போன்ஸ்லாம் ஸ்பெக் ஷீட் ஒரு
கம்ப்ளீட் பேக்கேஜாக கொடுத்துருந்தாங்களோ அந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெக் ஷீட்டும் கண்டிப்பாக ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. ஏன்னா அண்டர் 15K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு AMOLED டிஸ்பிளே 120 Hz refresh rate Dimensity 8 chipset அப்படின்றதுலாம் ஒரு சூப்பரான ஃபீச்சர். அதனால கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ஃபீச்சர்ஸ் நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணும். பட் அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குமா இருக்காதா அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ என்னதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு நல்ல கம்ப்ளீட்டான ஸ்பெக் ஷீட் இருக்குது அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி இன்ஃபினிக்ஸ் கிட்டேருந்து வந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் குவாலிட்டியில் சில காம்ப்ரமைஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான காம்ப்ரமைஸ்லாம் எதுவும் இல்லாமல் ஒரு சூப்பரான கம்ப்ளீட் பேக்கேஜாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டான ஸ்மார்ட் ஃபோனாக இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 12 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற ஸ்பெக் ஷீட் அண்ட் லான்ச் ஆக போகிற பிரைஸ் செக்மெண்ட் நிறைய விஷயங்களை பார்த்துரும். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் லேண்டிங் பேஜ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக லான்ச் ரொம்பவே கூடிய சீக்கிரம் தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த வீக் இல்லைனா நெக்ஸ்ட் வீக்குள்ளே லான்ச் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால் ஜூலை 10 தேதிக்குள்ளே இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய லான்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்படி இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும்போது நாம் இந்த வீடியோவில் சொன்ன இந்த ஸ்பெக் ஷீட்டோட சேர்த்து என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு என்ன ரேம் வேரியண்ட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோனை லான்ச் பண்ண கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்ற உங்கள் ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி வீடியோ அவ்வளவுதான். வீடியோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.